சில குறிப்புகளை நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலேயே கர்த்தருடைய பாதத்தில் கொடுத்து நம்ம சில குறிப்பை தேவ சமூகத்தில் ஒப்புது நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல மழை பெய்யுது, நல்ல எல்லா இடத்துலையுமே மழை தான். அதாவது நம்ம அழிவுக்குரிய மழை வேண்டாம் ஏசப்பான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாங்கன்னா அது என்ன 3 மணி மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. மலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த மக்களும் ரொம்ப மழை வர வேண்டாம், ரொம்ப மழை வர வேண்டாம். அந்த மழை வரணும். பூமிக்கு தண்ணி வேணும், பூமியில் தண்ணி இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும் கீழே. அதனால் இப்போ பார்க்குற அளவில் எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை அவ்வளோவா தெரில. மழை என்னல அவ்வளோ வரல. மழை இப்போ 3 மணியாக விழுந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ராத்திரி வருது. அது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துட்டு இருக்குது. அதனால் இப்படியே மழை வந்தால் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கெல்லாம் கஷ்டம் ரொம்ப வந்துச்சுன்னா அது பயந்துட்டு தான் இருப்பாங்க. மழை வந்தாலும் பயம்தான், காற்று அடித்தாலும் பயம்தான். அதனால் தேவசமத்தில் கூட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த காரியத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கண்களை ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே துதிக்கிற ஐயா, நீர் கொடுத்து வருகிற நல்ல ஆசீர்வாதமான மழைக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்கேயுமே அழிவு மழை வேண்டாம் தகப்பனே, அழிவுக்குரிய மலைகள் வேண்டாம் சுவாமி. ஆசீர்வாதமான மழையை கர்த்தாவே தேவையான மலைகளை ஒவ்வொருவரும் கொடுத்து வரிசைக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே மலைகள் வந்தது, வீடுகள் இடிஞ்சு விழுந்தது, அப்படி நிறைய வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துச்சு, வயக்காட்டுக்குள்ளே போச்சு. இப்படி வேண்டாம்ப்பா, இப்படி செய்தி நாங்கள் கேட்க வேண்டாம்ப்பா. ஆசீர்வாதமான மழையை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மழையை குறித்து இந்த மக்கள் சந்தோஷப்படணையா, விவசாயம் செய்கிற பிள்ளைகள் சந்தோஷப்படணையா. ஒவ்வொரு விவசாயம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. விவசாயிகள் தகப்பட இந்த மலைகளை பார்க்கும்போது சந்தோஷப்படணுயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான மலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா விளைச்சல்களையும் நீர் ஆசீர்வதி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. விவசாயம் செய்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, ஆச்சரியமான காரியங்களப்பா நீர் தகப்பனே செய்கிற நாட்டு மக்களுக்கும் தேசத்தின் மக்களுக்கும் ஆண்டவரே பூமியில் விளைகிற ஒவ்வொரு தகப்பனை கனிகளுக்காக, பயிர் வகைகளுக்காக, ஐயா நெல்பயிருக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எதுலாலும் மக்களுக்கு எல்லாம் நன்மையாகவே செய்து சூப்பராக கொடுத்துருக்குறீங்கப்பா. அது மாத்திரம் இல்லை தகப்பனே, தண்ணி மக்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அதில் பூமியில் இவ்வளோ ஒத்துக்குள்ள தண்ணி போட்டு வச்சு தகப்பனே நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ஐயா. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எல்லா விளைச்சலும் மக்களுக்கு தேவையான ஆண்டவரை விளைச்சலை கொடுத்து நீர் ஆசீர்வாதத்தை அருகிறீர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நினைத்து பார்க்கும்போது கர்த்தாவை நீர் செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாக நன்றி சொல்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கு ஏசப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை தியானித்து பேசுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் தியானித்து பேசணும்னா ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. தியானித்து பேசுறதுக்கு தகப்பனை ஆச்சரியம் நிறைந்த காரியத்தை தான் நீர் செய்கிறீரப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. ஜனங்களுக்கு அது புரிகிற தகப்பனே, கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்கள் தியானித்து பேசுங்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றிப்பா. ஆண்டவரே சங்கீதம் 105 கூட நாங்கள் பார்க்குறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்களெல்லாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க. ஆமாம், உங்களுடைய அதிசயங்களைப்பா, நீ உங்கள் செய்கைப்பா ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கன்னு சொன்னீர். அதுக்காக நன்றி ஈசப்பா. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள் அப்படிங்கிற வசனத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஈசப்பா. 105 சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை கொடுங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறதை மகிழும். 2ஆம் வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். நீங்கள் ஏசப்பா நீர் செய்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது, ஒவ்வொன்றையாக சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையுமே நாங்கள் வியக்கத்தக்கதாக நீங்கள் செய்து வருகிறீங்கப்பா. ஆமீன் கர்த்தாவே. மனிதர்களை பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே எத்தனை பிள்ளைங்கள் இருந்தாலும் எல்லாருடைய முகசேஷம் வெவ்வேறாக காண இது பணம் 2 கண் தான், ஒரு மூக்கு தான், ஒரு வாய் தான், காது தான். ஆனால் முகசேஷம் எல்லாம் மாறி இருக்கு. அப்படி ஒரு அதிசயங்களே செய்கிறீங்க பண்ணினே.
ஒரு கூட்டத்துக்குள்ளே போனால் அந்தந்த குடும்பங்களுடைய மோசேஸை அப்படியே தனியாக வைக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மோசேஸையும் தனித்தனியாக வைக்கிறீங்க. குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு அழகாக நீங்கள் செய்கை பண்ணியிருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அது வேறு யாராலையுமே முடியாதப்பா. நீ இந்த வானத்தை பூமி படைத்த தேவன், மனிதர்களை படைத்து இந்த பூமியை மனுப்புத்திரை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க பண்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே, சந்தோஷம்யா. மனிதனுக்கு கொடுத்துருக்கிற அறிவுக்காக நன்றி ஏசப்பா. மனிதனுக்கு கொடுத்துருக்க எல்லா அறிவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவர் அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை கொடுத்து அதை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அவங்க அதுக்கு தகுந்தாங்க அவங்க நடந்து போகிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றிப்பா. ஆனால் நீங்கள் அழகு போல சூப்பராக ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல அறிவுக்கு தக்க நல்ல செயல்களை செய்ய நீங்கள் வைக்கிறீங்கப்பா. ஆனால் பிசாசு குழப்பி அந்த பிள்ளைகளை லஞ்சம் வாங்க வச்சு, அந்த பிள்ளைகளை பொய் சொல்ல வச்சு, அடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அந்த பிள்ளைகளை படாட்படுத்த வைக்காம்பா சாசு. ஆனால் ஆணிய தகப்பனுடைய வல்லமை உள்ள கரம் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விளைச்சல்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விவசாய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. ஆண்டவே தகப்பனே, மலையில் கூட தகப்பனே எவ்வளோ பிள்ளைகளோ வீடுகளை கட்டி தகப்பனே தண்ணியில் அழிஞ்சு போயிருக்க பிள்ளைகள் வீடு நிறைய உண்டுப்பா. அவங்களுக்கெல்லாம் வீடு கட்ட உதவி செய்யுங்கப்பா. யார் மூலியமாவது அந்தந்த பிள்ளைகள் வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கரம் பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறையா. வாலிப பிள்ளைகளால் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எதிர்காலத்தில் அவங்களுக்கு தான்ப்பா தூணுப்பா, அவங்க தான்ப்பா தலைமைப்பா. எதிர்காலத்தில் இருக்க எதிர்காலத்தில் தகப்பட இந்த வாலிபர்கள் கூட தான் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பையங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பெண் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சாசு திசை திருப்பி தகப்பனே போதைகளையும் கஞ்சாக்களையும் தகப்பனே ஸ்தோத்திரம் குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடாதபடி கர்த்தருடைய கரம் அவளையெல்லாம் தட்டி அந்த காரியங்களெல்லாம் தட்டி அப்புறப்படுத்திட்டு பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணுங்கிற முயற்சி எடுத்து ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வாழணும்னு சொல்லுகிற அந்த எண்ணங்களை அந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த பாவ பழக்கத்தை கொண்டர பிசாசிவிரியை கட்டிட்டு ஜெபிக்கிறையா. அந்த பிள்ளைகளே தகப்பனை தேவையில்லை, இது வேண்டான்னு சொல்லி தூர போட்டுட்டு ஆண்டவரே அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். என் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றணும், எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், எங்கள் அப்பாவை காப்பாற்றணும், எங்கள் அக்காவை காப்பாற்றணும், எங்கள் அக்கா பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லா குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நானும் குடும்பம் ஆகணும். அந்த தகப்படி அந்த முயற்சி எடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் செயல்பட இது உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவியில் நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறையா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா. அவங்க முதியவர்கள் பெரியவர்கள் ஆண்டவரே வண்டி இழுக்கிறவர்கள் தகப்பனை மூட சுமக்கிறவங்க நிறைய பேர் குடிக்காங்கப்பா. அந்த குடி பழக்கத்தின் முழுமையான விடுதலை கொடுங்கப்பா, முழுமையான விடுதலை கொடுங்கப்பா, முழுமையான விடுதலை கொடுங்கப்பா. ரத்தத்தை அந்த பிள்ளைகள் மேலே தெளிக்கிறியா. அந்த குடி பழக்கத்தை தூண்டுகிற சாசிக்கிறையா கட்டி ஜெபிக்கிறியா. விற்கிறதுக்குரிய கட்டுக்கிறேன் நெசனை ஏசு சமத்தை விற்கிறதுக்குரிய கட்டுக்கிறேன் ஏசி நாமத்தால் அந்த பொல்லாத கிரியை அங்கேயும் எரிஞ்சி சாம்பலாய் போட்டு ஏசி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுமே இஷ்டப்படைய கரம் அமரட்டுப்பா. எல்லா பிள்ளைகளையும் கட்ட தொட்டு நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டியா, அற்புதங்களை செய்யட்டியா, அதிசயங்களை செய்யும்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க. சாசி வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. போத கஞ்சா இதெல்லாம் பார்க்குறது இந்த பிள்ளைங்க சீ அப்படின்னு சொல்லி தூக்கி தூரம் போட்டு போகணும்ப்பா. கருத்துக்கு செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்படியே கல்வரத்தில் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கற்று பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியனால ஆளுகை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தாவே நன்றி ஏசப்பா. வேலைக்காய் காத்துக்கிட்டு வேலைக்கு வாசலை திறந்து கொடுங்க ஏசப்பா, திறந்து கொடுங்கப்பா, திறந்து கொடுங்கப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே பெட்ரோலெல்லாம் ரொம்ப கூடியிருக்குப்பா. அந்த பெட்ரோலெல்லாம் குறைய ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தங்கத்தின் விலைலாம் ரொம்ப கொடுக்கப்பா. தங்கத்தின் மேலே கையில் இறந்துட்டியா, குறையட்டுமையா. கத்துடுங்க ஒப்பு கொடுங்க ஏசப்பா. அந்த காரியத்துலேருந்து இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. பெண் பிள்ளைகள் வைத்திருக்க பிள்ளைகள்லாம் தகப்பனே ஆண்டவரே சோத்திரப்பா, திருமணத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கொடுக்குறமே. நம்ம குடும்பத்துக்கு தாண்டாக ஒரு 10 பவுனாவது போட்டாங்க, 10 லட்சம் போயிருந்தப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதரையா 10 பவுன்னா 3 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வாங்கி முடிச்சாங்க.
ஆனால் அது நல்ல பயங்கரமான விலையில் இருக்கப்பா. நீங்கள் ஏசப்பா நீங்கள் இறங்கி இந்த தங்கம் விலைலாம் குறையும்படியா என் தகப்பன் கிரியை செய்யுங்கப்பா. தங்கத்தின் விலை குறையட்டும்ப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்குறீங்கப்பா. ஜெயம் தருகிற தேவன் நீரப்பா. தங்கத்தின் விலை குறையட்டும்ப்பா. தங்கத்தின் விலை குறையட்டியா. தங்கத்தின் விலை குறையட்டியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஏசப்பா. நன்றிப்பா. நிலத்தின் விலையை பார்த்தாங்க தான் லட்சக்கணக்கில் தகப்பனை நிலங்களப்பா. ஒரு சென்று நிலமே தகப்பனை எத்தனையோ லட்சத்துக்கு கொண்டு போகிறாங்கப்பா. அதனால எல்லா மக்களும் நிலம் வாங்கணும்ப்பா. அதனால நல்ல விலை குறையட்டும்பா. நிலத்தின் விலைகள் குறையட்டும்பா. நிலத்தின் விலைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் குறையட்டையா. அது எப்படி குடிச்சு அப்படியே தலைகீழ குறையட்டையா. தலைகீழ நிலத்தின் விலை குறையட்டையா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற தகப்பனை நிலத்துக்கு ரோமை கிரீச்சனை சாசிவையே கட்டி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளும் கற்று இறங்கி ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுமே நிலம் வாங்க முடியாத நம்மளே விலைவாசிலாம் குறையிட்டுப்போம். அப்படிங்க கற்று செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்திலையும் துக்கங்கள் சந்தோஷம் மாறட்டியா. துக்கங்கள் சந்தோஷம் மாறட்டியா. துக்க நாட்கள் முடிந்து போனதுன்னு சொல்லிடுறப்பா. துக்கங்கள் சந்தோஷம் மாறட்டியா. கண்ணீர் தொடக்கப்படட்டேசப்பா. ஜனங்கள் உண்மை பக்கம் நோக்கி பார்க்கட்டியா. உண்மை நோக்கி பார்க்கட்டியா. உண்மை நோக்கி பிள்ளைங்க பார்க்கட்டியா. ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை வாழட்டியா. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டியா. அப்படியே கத்த செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் எங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஜெயம் தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் தகப்பனுடைய நாமம் மகிமைப்படட்டும். என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன் 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 ஆமேன்.